Now you're watching New Identity. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவசனம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் மிக முக்கிய காரியங்களை தியானிக்க நம்மளை அழைக்கிறார். நீதிமான்களாக இருந்து பிற்பாடு அநீதிமான்களாக ஆனவர்களை பற்றியும் பைபிள் சொல்கிறது. அதற்கு சாலமோன் ராஜா ஒரு நல்ல உதாரணம். அவருக்கு ஆண்டவரை பற்றியும் அவரை எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் நன்றாக சொல்லித்தரப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அவரை நன்றாக ஆசீர்வதிக்கும் செய்தார். ஆனாலும் அவர் பொய்க்கடவுளை வணங்க ஆரம்பித்தார். அவர் அவ்வளவு பாவங்களை செய்ததால் ஆண்டவர் அவர் மேல் ரொம்ப கோபப்பட்டார். சாலமோன் செய்த பாவங்களுக்கான விளைவுகளை முழு இஸ்ரவேல் தேசமும் அந்த பாவத்தை நூற்றாண்டுகளாக அனுபவித்தது. அதற்கான விளைவு என்று உண்டு. நாம் செய்யும் பாவங்களுக்கு ஒரு விளைவு என்று இருக்கிறது. அந்த விளைவுக்கான தீர்ப்பை தான் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திலே நியாய தீர்ப்பின் போது நாம் நிற்கப்படுத்தும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சாலமன் தன் முன்னோர்களோடு அடக்கம் செய்யப்பட்டார். அதாவது தாவீதை போன்ற உண்மையுள்ள ஆட்களோடு அடக்கம் செய்யப்பட்டார் என்பது உண்மைதான். ஆனால் அவர் அடக்கம் செய்யப்பட்ட முறை அவர் உயிர்த்தெழுப்பப்படுவார் என்பதற்கு உறுதி அளிக்கிறதா? இல்லை, பைபிள் அப்படி சொல்வது கிடையாது. உயிர்த்தெழுதல் என்பது நம் ஆண்டவரிடமிருந்து கிடைக்கிற ஒரு அருமையான பரிசு. தன்னை என்றென்றும் வணங்க வேண்டும், வணங்கும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அவர்களுக்கு அந்த பரிசை அவர் கொடுக்கிறார். சாலமோனுக்கு அந்த பரிசு கிடைக்குமா? நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது. ஆண்டவர் எப்போதுமே சரியானதை தான் செய்வார். அவர் அநீதியை ஆதரிப்பதற்கு அவர் அநீதியின் தகப்பன் இல்லை, அவர் நீதியின் பிதா. நீதியின்படியே ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பை வழங்குவார். ஒருவேளை அநேக பாவங்களை செய்திருந்தாலும் பிற்காலத்திலே மனம் திரும்பி அவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்து பல நன்மைகளை செய்திருந்தால் அந்த பாவமானது கரைந்துவிடும். இன்னும் சொல்லப்போனால் நாம் செய்த பாவத்தை நாம் தான் மறக்காமல் வைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மகனே, நீ உனக்கு என்ன பாவம் இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம் செய்யும் பாவங்களை மன்னிக்கிறார், மறந்தும் விடுகிறார். ஆனால் நாம் செய்த பாவத்தை அதிலிருந்து மனம் திரும்பி வந்தும் அந்த பாவத்தை நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். நான் பாவம் செய்துட்டேன்னு நினைத்து கொண்டே ஏன் சில பேர் பரிசுத்த வேதாகமத்தை கூட வாசிப்பதில்லை, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவதில்லை. இது முற்றிலும் தவறு என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு அருமையான வாய்ப்பை தருகிறார். அந்த வாய்ப்பு மூலியமாக நாம் முந்தின காலத்தில் என்னெல்லாம் தவறுகளை செய்திருந்தோம், என்னெல்லாம் பாவங்களை, சொல்ல முடியாத பாவங்களை எதை செய்திருந்தாலும், ஆனால் அதை ஒரு இமைப்பொழுதிலே அதை மறந்து விடுகிறார். இமைப்பொழுதிலே நம்மளை மன்னிக்கிறார். ஏனென்றால் நாம் செய்வது பாவம் என்று நாம் மனதார உணர்ந்து விட்டால் போதும். அவர் மீதி இருக்கும் காலத்திலே எப்படி நடக்க வேண்டும், எப்படி உன்னத வாழ்வில் வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுத்தரும் நல்ல ஒரு ரபியாக இருக்கிறார். ஒரு ஆசிரியரிடத்தில் எப்படி மாணவன் நம்பிக்கையோடு போய் கற்றுக்கொள்கிறானோ அதுபோல் நம் வாழ்க்கையின் பாடமாக இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்தின் பாடமாக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க சர்வ வல்லமை படைத்தவர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே,
உயிர்த்தெழுதல் என்பது அனைவருக்கும் இருக்கு. அதை தான் நாம் இங்கு யோவான் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்கு ஆண்டவர் இறுதி பகுதியில் என்ன சொல்கிறார்? கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இங்கு இவரை தான் எழுப்புவேன், அவரை எழுப்ப மாட்டேன் என்று சொல்லவில்லை. நான் அவனை எழுப்புவேன். யார்? என் வழியை யார் பின்பற்றி வருகிறார்களோ, எனக்காக அவர்களுடைய பாவத்தையெல்லாம் விட்டு விலகி உன்னத வாழ்விலே, புனித வாழ்விலே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை நான் எழுப்புவேன் என்று சொல்கிறார். இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்றால், நாம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. பாவம் செய்பவர்கள் மரணிக்க தான் வேண்டும். பழைய ஏற்பாடு காலத்திலே உடனே நியாய தீர்ப்பு தான். அங்கு மன்னிப்பு என்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. இப்போது நமக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. எதனால்? ஏனென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய அநேக பாவத்தை, சொல்ல முடியாத பாவத்திற்காக பலியாக அவர் சிலுவிலே அறையப்பட்டு நமக்காக அவர் உயிரை விட்டார். அதனால்தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. இங்கு நம்ம ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல நீதிமான்கள் என்று எதனாலே நம்மளை கூறுவோம்? நாம் செய்யும் நன்மைகளால் இல்லை. அவர் நமக்காக இரத்தம் சிந்தியதால் நாம் நீதிமான்கள் ஆகிறோம். அந்த இரத்தமானது நம் பாவங்களை சுத்திகரித்து நீதிமான்கள் ஆக்குகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் விருந்து எடுக்கும்போது இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் திருவிருந்து எடுக்கும் பொழுது நாமும் இயேசுவாக மாற வேண்டும். இயேசுவாக மாறுகிறோம் என்று நாம் விசுவாசித்தால் நாம் எந்த தவறும் செய்ய மாட்டோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அனைவரும் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் நியாய தீர்ப்பு உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் மாற ஜெபிப்போம். சோத்திரகத்தாவை துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வசனத்து மூலியமாக நீர் அனைவரும் எழுப்புவேன் என்று நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர். அப்பா, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் கூட நீ சொல்லப்பட்ட காரியமானது நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சர்வ வல்லமை படைத்தவர் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே. அப்பா, கடைசி நாட்களிலே நான் அவனை எழுப்புவேன் என்று நீர் சொல்லுகிறீரே, நன்றி அப்பா. எங்களுடைய பாவத்திற்கு ஏற்றவாறு எங்களை தண்டிக்காமல் அப்பா, எங்கள் பாவத்திலிருந்து விடுபட தேவ கிருபை செய்யும். எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு விலகி வந்து அப்பா, உம்முடைய பாதையிலே நாங்கள் வந்துட நீர் எங்களுக்கு கற்றுத்தர மாட்டோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தரும் நல்ல ரபியாக இருக்கிறீர். அந்த சோத்து கத்தாவை துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் நான் ஜெபிக்கின்ற கத்தாவை, இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் எந்த ஒரு பாவமும் இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். சோத்து கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.